ஓகே, இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்ன்றத பார்க்க போறதுக்கு முன்னாடி நீங்க ஒன்று பார்க்க வேண்டியது இருக்கு. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஒன்றும் சொல்லவே இல்லைல்ல, ஒன்றும் கிடையாது. தம்ப்நெயில்ல நீங்க பார்த்துருப்பீங்க. முன்னாடியே சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து பண்ண தேவையில்லை. ஏன்னா அது எஜுகேஷன் வீடியோ கிடையாது, இன்ஃபர்மேஷன் வீடியோ, ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ. ஸோ அதனால வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்களே தெரிஞ்சுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். ரொம்ப நாள் அதை நான் சொல்லவே இல்லை. SP OutofFocus நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணாமல் வந்திருப்பீங்க. ஸோ கீழே லிங்க் தரேன், ஃபாலோ பண்ணுறேங்க. இப்போ வீடியோ கண்டிப்பாக பண்ணுவோம். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. இது வந்து அதான் நான் சொல்லியிருந்தேன்ல ஃபஸ்ட் எடுத்தோடனே, நீங்கள் எதாவது ரன்னிங் ரேஸ்லாம் ஓடுறீங்க, தண்ணிக்குள்ளே ஓடுனீங்க, அப்படி ஓடிட்டு வெளில வந்து ஓடினீங்கன்னா ஸ்பீடாக ஓடுவீங்களா. ஸோ அதேமாதிரி தான் பின்னாடி பேராஷூட் கட்டிட்டு ஓடினீங்க அப்படின்னா உங்களை வந்து ஸ்பீடை வந்து குறைச்சி விட்ரும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக ஓடலாம். அது இல்லாமல் ஓடுறப்ப அந்த கான்செப்ட் தான். பட் ஆனால் நம்ம அதுக்கே யூஸ் பண்ணால் நல்லாவாக இருக்கும். அதனால் வந்து நம்ம வேறு எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து அழகாக ஒரு சூப்பரான பவுச் கொடுத்துருக்காங்க, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், வேறு ஏதாவது மைக் வைக்கிறது யூஸ் பண்ணிப்போம். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேராஷூட் கொடுத்துருக்காங்க. ஓ, இது வந்து ஓகே இடுப்பில் மாட்டிக்கிறதுன்னு நினைக்கிறேன். இதை வச்சுட்டு பார்ப்போம். வாவ், பரவாயில்ல, ஒரு பெருசாக இருக்குடா. வாவ், நல்லா ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. அது வந்து இதோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, வாட்டர் ப்ரூஃப் குவாலிட்டியில் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு கொசுவில் கொடுத்துருக்காங்க. ஏன் தெரியல, ஓடுறப்ப கொசு கடிக்குமான்னு தெரியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே விழுந்ததில்ல. அதான் இது எதுக்கு அப்படின்னா இதில் தான் நீங்கள் மாட்டிக்கிட்டு ஓடணும். ஸோ ஓடுறப்போ உங்களுக்கு ஸ்பீடை குறைக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் இடுப்பில் தான் மாட்டணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படிங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணியாச்சு, ஒரு லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து செட்டில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து இப்படி பின்பக்கம் வர மாதிரி வச்சுக்கிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராஷூட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, தெரியுதா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வச்சுட்டு ஓடணும். ஸோ ஓடுறப்ப இது எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண முடியுதுன்றதை நெக்ஸ்ட் பண்ணுவோம். ஓகே, போடி காட்டுமா? ரெடி, 3, 2, 1 கோ. இதோட ஃபுல் பொட்டன்ஷியல் இப்படி பார்த்தா தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று கொஞ்சம் வெட்ட வழியான இடத்துக்கு போய் அந்த இடத்துல செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்றதா. இதுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எடுத்த உடனே ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த பவரை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம இதை வேற ஏதாவது பண்ணி பார்க்கணும்னு தோணும் இல்லையா? இப்போ அதுதான் பண்ண போறோம். ஓகே, பேராஷூட்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக காற்றுல தான் வேலை செய்யும். ஸோ நம்ம ஏரியாவில் காற்று அதிகமாக இருக்க இடம் அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா பீச் தான். ஸோ அந்த இடத்துல நம்ம வச்சு பார்ப்போம் இதோட பவர் எவ்வளோ இருக்குது, ஸோ எவ்வளோ தூரம் இழுக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஓடி முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. ஸோ அதனால் நம்ம அழகாக இங்கே வச்சு இழுத்து பார்த்துருவோம் எப்படி இருக்குன்றதா. எனவே இது வந்து இந்த பேராஷூட்டாலாம் கேட்காதீங்க. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேராஷூட்டு. ஆனால் ஒரு நாள் ரியல் பேராஷூட்டை அது அழகாக உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ அதை வச்சு போடலாமா? ஓகே, இழுக்குதுடா அது. செருத்தே எடுக்குது பேர். நான் அப்படியே பில்டப்லாம் கொடுக்கல, ஆள் அப்படியே இழுத்துட்டு போகிற அளவு. பட் ஆனால் ஒரு கை வந்து போட்டிங்கன்னா அது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி புஷ்அப்ஸோ புல்லப்ஸோ போகிற அளவு அவ்வளோ பவராக இருக்குது. ஸோ ஏன்னா காற்று தான் மெயின் மேட்ரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் இருக்குது. இதை பார்த்ததுக்கப்புறம் தான் இன்னொரு ஐடியா வந்தது. என்ன அப்படின்னா இதால் நம்ம கையே எவ்வளோ தூரம் எடுக்க முடியுது. நம்ம ஏர்போர்ட் வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காற்றுல அவ்வளோ தூரம் பறந்துச்சு. ஸோ இது ஏர்போர்ட்டில் கட்டி நம்ம விட்டால் எப்படி இருக்கும், அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை மட்டும் பார்த்து வந்துருங்க. இதை நான் போடலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருந்தேன். இருந்தாலும் கழுத என்ன ஆயிரம் போகுது, போட்டு தான் விடுவோமே பாருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பேராஷூட்டை வந்து நம்ம வச்சு ஓடி பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வண்டியில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வேகமாக ஓட்டி பார்ப்போம். ஸோ அது எந்த அளவு வந்து நம்மளுக்கு ஸ்பீடை வந்து ட்ராப் பண்ணுது அண்ட் வந்து பின்னாடி வந்து ஒரு காற்று இழுக்கிறப்ப வண்டி ஏதாவது தடுமாறுதான்றதை செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதை தான் பண்ண போகிறோம். ரெடியா? நம்ம ஒரு வண்டி நல்ல ராசையான வண்டி, பல லட்சம் பேரு ஓட்டுறாங்க பாரு. நம்பிக்கையான வண்டி என்னைக்குமே ஜோர். பார்க்குறது உங்களுக்கு காமெடியாக தெரிஞ்சிருந்தாலுமே இது வந்து கொஞ்சம் வந்து ரிஸ்க்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ வண்டியில் நம்ம கட்டி விடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏர் ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி இழுக்கிறப்ப உங்களுக்கு வந்து வண்டி வந்து ஒரு மாதிரி அலையிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, ஜஸ்ட் சும்மா ஃபண்ணுக்காக ட்ரை பண்ணி பார்த்தது தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்றதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, ஒன்றுமே கிடையாது. இந்த போட்டை ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்கா அதை பாருங்கள். இந்த போட்டை வந்து பார்த்தீங்கன்னா காற்றடிச்சு ஃபுல் பண்ணி அந்த பேராஷூட்டை வச்சு நம்ம வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது வேணான்னு தான் நினச்சேன். ஏன்னா அந்த போன தடவை போட்டு வீடியோக்கு எனக்கு ரொம்ப தலைவலி ஏற்படுத்திருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக செஞ்சு காமிச்சிடலாம். ஓகே, இப்போ போட்டை வந்து பிரித்து காத்தடிக்கிற ஸ்டேஜ்லேருந்து காட்டுறேன். அப்போ பாருங்கள், இந்த தடவை நான் ஒழுங்காக அடிப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு. இதனால் டைமில் போட்டு விடலாமா, அப்படியே அடிச்சிடலாமா? காத்தடி பார்த்துக்கலாம். சரி, ஓகே, நான் அடிக்கிறேன். கீழே அடிக்கிறது ஈஸி. அதான் அப்பயே சொன்னேன்ல வேணாம் அடிட்டு.
இதுடா இது எவ்வளோ கொடுத்தாலும் வாங்க உங்களுக்கு எருமை மாட்டு நாயை. அவ்வளோதான் முடிச்சாச்சு. ஏய் சூப்பராக கிடையாது படுக்கிறதுக்கு. பெட்டுடா இது, போட்டு கிடையாது ரியலாக அது பெட்டுடாது. இதெல்லாம் ஓகே ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டை காத்தடிச்சு ரெடியாக வச்சாச்சு. ஸோ கீழே பேராஷூட் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தடவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கயிறு கட்டி விட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா துடுப்பு போட்டு வர முடியல. இது இத்து போன துடுப்பு சரியாக வர முடியாதுன்ற காரணத்தினால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போட்டில் கயிறு கட்டிட்டு அப்புறம் எவ்வளோ தூரம் ஸ்பீடாக போகுது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ நான் போட்டை உள்ளே இறக்க போகிறேன். ஓகே இந்த அளவு ஆழம் போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம உள்ளே இறங்கி பேராஷூட் வச்சு நார்மலாக விட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வந்து போகுது. ஸோ அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸான போட்டு. ஸோ இப்போ நம்ம அந்த பேராஷூட்டை வச்சு பார்ப்போம் எவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படின்றத. ஓகே போட்டுமே. எஸ் இது சரிப்பட்டு வராது. இதுதான் ஆழம் போகுது. ஏய் ஆழமாக இருக்குடா அந்த இடம். போட்டுமா இருக்குதுடா கேக்குதா? ஓகே மைக் போட்டிருக்கல கன்ஃபார்மாக கேட்கும். விடு 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 விடு. இப்போ நான் நூலை விட போகிறேன். எவ்வளோ தூரம் போகுது எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்றதை பார்ப்போம். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பேராஷூட் பறக்கிறத தாண்டி பேலன்ஸுன்னு ஒன்று இருக்குது. காற்று வேறு இந்த டைம் பார்த்து அடிக்க மாட்டேங்குது. இங்கேருந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. எங்களுக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் ஃபோனில் அங்கே போய் உள்ளே போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்தேன். யார் கண்ணு வச்சாங்களோ தெரியல. ஃபுட்டேஜ் எல்லாம் சுத்தமாக டெலீட் ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அங்கே இருக்கிறதெல்லாம் வச்சு நெக்ஸ்ட் டைம் அதுமாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன். இருக்குதுடா போச்சா நூல் தெரியுதா? போனது தெரிஞ்சுதா நான்? ஓகே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. இந்த பேராஷூட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் உண்மையாலுமே ஒரு அத்லெட்டு ரன்னிங் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். உண்மையாலுமே ஒர்த்து தான். எங்களை மாதிரி யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு வேணா இது பிரச்சனையாக இருக்கலாம். எனவே இந்த வீடியோ ஒரு கிரேசியான எக்ஸ்பெரிமெண்ட் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இத்தனை நாள் ஏன் வீடியோ போடணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ரீசன்லாம் சொல்ல விரும்பல. வேறு வேலை இருந்தது, காலேஜில் வேறு போயிட்டு இருந்தது. இருந்தாலும் இதுக்கப்புறம் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வீக்லி 2 வீடியோஸ் கொடுக்கறதுக்கு முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன். முடியுமான்னு தெரியல. எனவே ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா லைக் போட்டு விடுங்க. லைக் பட்டன் சும்மா தானே இருக்குது, எதாவது கிளிக் பண்ணி விடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த வீடியோ வந்து எப்படிலாம் மாடிஃபை பண்ணாலும் உங்களுக்கு தோணுச்சுனாலும் சொல்லுங்கள். இதெல்லாம் இப்படி மாற்றலாம்னு தோணுச்சுனாலும் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை புதுசாக பார்க்குறீங்க, இந்த மூஞ்சே இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் வந்து ஆல்னு கிளிக் பண்ணுறேங்க. வீடியோ முடிச்சுக்கலாம்.